நம் இறைவன் இல்லம் வாருங்கள் 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 கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் 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 வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் நம் மீட்பராய் நல் நேசராய் நம் மீட்பராய் நல் நேசராய் உறவு கொள்ள வாருங்கள் அவர் பலிப்பொருளாய் மாறுங்கள் வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் எங்கும் பொங்கும் அவரின் அன்பு இல்லம் சேர வாருங்கள் தாங்கும் கரங்கள் நம்மை என்றும் இருக பெற்ற வாருங்கள் அழைக்கும் தேவனவன் குரலினை கேளுங்கள் அமைதியின் வாழ்வையனே அமைத்திட வாருங்கள் நன்மை கோடி நலம் செழிக்க நாடி வாருங்கள் நலங்கள் யாவும் தந்தவரை புகழ்ந்து பாடுங்கள் நன்மை கோடி நலம் செழிக்க நாடி வாருங்கள் நலங்கள் யாவும் தந்தவரை புகழ்ந்து பாடுங்கள் வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் உண்மை அன்பு உழைப்பு நேர்மை ஓங்கி செழிக்க வாருங்கள் கருணை பொங்கும் அவரின் ஆட்சி நிலைத்து நிற்க வாருங்கள் புனிதம் மலர்ந்திடவே புரட்சி குரல் கொடுங்கள் புதியோதொர் சமுதாயம் படைத்திட வாருங்கள் புவியில் இறைவன் ஆட்சி மலர ஓடி வாருங்கள் புதுமை செய்யும் இறைவனையே பாடி வாருங்கள் புவியில் இறைவன் ஆட்சி மலர ஓடி வாருங்கள் புனிதம் செய்யும் இறைவனையே பாடி வாருங்கள் வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் ஆண்டவர் தம் மக்களை பாதுகாப்புடன் அழைத்து சென்றார் அவர்களுடைய எதிரிகளை கடல் மூழ்கிக் கொண்டது அல்லேலூயா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற அன்பு பிள்ளைகளே இயேசுவின் பிரசனத்திலே மகிழ்ச்சியின் நிறைவும் காணுகின்ற என் சகோதர சகோதரிகளே என்று இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசிருடனும் இறை மகிழ்ச்சியுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி கடவுளுடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு செய்தி. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் தேவையான இறை அருள் இறை ஆசீர் இறை ஞானம் இறைவனுடன் இணைந்திருத்தல் போன்ற எல்லா வரங்களையும் இந்த திருப்பலியூடாக நாங்கள் இறைவிடம் கேட்டு மன்றாடுவோம். இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள் இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள் இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உமை புகழுகின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீ நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயலில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளத்தை தூண்டி எழுப்புவீராக. உமோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செய்தி எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலின் பல்லவியாக, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே
கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றிதாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவர் இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இங்கு அக்களிப்போம், அகமகிழ்வோம். Hallelujah, Hallelujah. அவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்க போகின்றேன் என்றார். அவர்கள், நாங்கள் உம்மோடு வருகின்றோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆயிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு
தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏலும் இறைவனின் அதி உன்னத மகிமைக்காக மட்டுமே இயேசுவினுடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்குறோம், சீடர்கள் எல்லாரும் என்ன நடந்து கொண்டிருக்கணும்னு சொன்னால், சீடர்களுக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷன், அந்த புரிஞ்சு கொள்ளல உண்மையாகவே அது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி, அதால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க, வாங்க பழைய வேலைக்கே போவோம். அவங்க மீன் பிடிக்க தான் இயேசு அழைத்தவர். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திரும்பவும் மீன் பிடிக்கவே போகிறாங்க. போனவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கரையில் நிற்கிறத உணர்ந்து கொள்ளல, அறிஞ்சு கொள்ளல. ஆனால் அவற்றை வார்த்தையை அவர் சொல்கிறாங்க, வலது பக்கத்தில் வலையை வீசுங்க அப்படின்னு சொல்லி அவற்றை வார்த்தையை கேட்டு செயற்படுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவற்றை ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்குது, மீன்கள் அதிகமாக பிடிபடுது. அதோட நின்று விடையில அதிகமாக மீன் கிடைக்குது. அப்போ அந்த நேரத்தில் இயேசுவை கண்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் அவற்றை ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம், ஆனால் அதை பெற்றுக்கொள்வோம் அவற்றை ஆசீர்வாதம் மூலமாக. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இயேசுவை அறிந்து கொள்வோம். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர் நம்மளுக்கு அதை வெளிப்படுத்துவேன். ஆகவே என்ன முக்கியம் இங்கே என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இயேசுடைய வார்த்தைகளை கேட்டும் இயேசுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கின்ற பொழுது உண்மையாகவே அவருடைய வல்லமையை நாங்கள் காணலாம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்தும் நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனுடன் இணைந்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமேன். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையே தயவுடன் நேற்றிடுவாய், தந்தையே தயவுடன் நேற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தருகின்றோம், தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மண்ணக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான் இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரை,
எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன்று எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீது உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னிலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உம்மையும் அன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் எம்மிராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவருடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது இவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என கூறி நிற்கின்றவர். இவர் ஊடாகவே எங்களுக்கு மீட்பு உண்டு என்பதையும் எடுத்து காட்டி நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. இறைவா, என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன். உன்னை பாடி மகிழ்ந்திருப்பேன். கருங்களில் என்னை பொறித்தாய், கண்ணின் மணியாய் காத்தாய், மகனாய் மகளாய் ஏற்றாய், மனதினில் அமைதியை தந்தாய், என்னில் வந்த சொந்தமாய் நின்றாய், உன்னில் என்னை இணைத்திட வந்தாய். வருவாய் வருவாய் வருவாய், வரம் தருவாய். ஜேசு தாம் சீடர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்துள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இயேசுவோடு வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நேருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கு மகிழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கு மகிழ்வு உண்டு. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.